மார்னிங் சில்ட்ரன். இன்றைக்கி நம்ம 3 வெரைட்டிஸ் இருக்குது. அரோமேட்டிக் தன்மைனா என்ன, அரோமேட்டிக் தன்மை இல்லை, அடுத்து எதிர் அரோமேட்டிக் தன்மை. இன்றைக்கி நம்ம அரோமேட்டிக் தன்மை எப்படி இருந்தால் அரோமேட்டிக் தன்மை உடையது அதுதான் பார்க்க போகிறோம். தெரியறதா? கீ பாயிண்ட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வளையம் உள்ளது, அதாவது சைக்கிளிக்காக இல்லையா அப்படின்னு பார்க்கணும். அடுத்து அதில் இருக்க அந்த காம்பவுண்டில் இருக்க ஒவ்வொரு கார்பனும் sp2 ஹைபிரிடைசேஷனில் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அந்த sp2 ஹைபிரிடைசேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது? டபுள் பாண்ட் இருக்கணும். டபுள் பாண்ட் சைக்கிளிக்கில் டபுள் பாண்ட், சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட், ஆல்டர்னேட்டிவ் டபுள் பாண்ட் இருக்கணும். அது ஒன்று. அப்படி இல்லாட்டினா டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்ட் வித் ப்ளஸ்ஸு, அப்படி இல்லாட்டினா டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்ட் வித் ஃப்ரீ ரேடிக்கல். இந்த 3 இதில் இருந்தாலும் sp2 ஹைபிரிடைசேஷன் தான். புரியுறதா? அதுக்கடுத்து ஹக்கிள் ரூல் நம்ம 4n + 2 பை எல்லாம் போடவே வேண்டாம். இந்த பை எலக்ட்ரான்ஸை கூட்டும்போது 2, 6, 10, 14 வந்துச்சுன்னா ஹக்கிள் ரூல் சாட்டிஸ்ஃபை ஆகுது. இது 3 தான் கண்டிஷன். நம்ம இப்போ காம்பவுண்ட்ஸுக்கு இப்போ நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு அரோமேட்டிக் தன்மை பாருங்கள். ஃபஸ்ட்டு ஆந்த்ரசின் கொடுத்துருக்கேன். ஆந்த்ரசினில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இது எல்லாமே சைக்கிளிக்கில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆகுது. செகண்டு ஆல்டர்னேட்டிவ் டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட், அது மாதிரி இருக்குது. ஸோ ஆல்டர்னேட்டிவ் இருக்குது. ஆல்டர்னேட்டிவ் டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்ட் இருக்குது. ஸோ இதில் இருக்க ஒவ்வொரு கார்பனும் sp2 ஹைபிரிடைசேஷனில் தான் இருக்குது. ஸோ செகண்ட் இது சாட்டிஸ்ஃபை ஆகிடுது. அடுத்து எலக்ட்ரான்ஸ் கனெக்ட் பண்ணோம். 2, 4, 6, 8, 10, 12, 14. நான் சொல்லியிருக்கேன் 2, 6, 10, 14. இந்த நம்பர் மறந்து போனால் கூட 2 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 4 4 கூட்டிக்கோங்க. 2, 6, 10, 14 எலக்ட்ரான் இருக்குது. ஸோ இது 3மே சாட்டிஸ்ஃபை ஆகுது. அதனால் இந்த காம்பவுண்ட் வந்து அரோமேட்டிக் கேரக்டர் அப்படின்றோம். இது வந்து ஃபியூஸ்டு ரிங், இணைந்த பென்சீன் ரிங். இதில் பாருங்கள் ஐசோலேட்டட், தனித்தனியாக இருக்குது. தனித்தனியாக இருக்கும்போது ரெண்டுத்தையும் சேர்த்து பை எலக்ட்ரான்ஸ் கால்குலேட் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு இது சாட்டிஸ்ஃபை ஆகுது சைக்கிளிக். செகண்ட் இது ஆல்டர்னேட்டிவ் டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்ட், அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதனால் இதில் இருக்க ஒவ்வொரு கார்பனும் sp2 ஹைபிரிடைசேஷனில் இருக்கும். ஸோ அடுத்து வந்து எலக்ட்ரான்ஸ் கால்குலேட் பண்ணும்போது இதுக்கு தனியாக கால்குலேட் பண்ணணும், இதுக்கு தனியாக கால்குலேட் பண்ணணும். இதுக்கு 2, 4, 6 பை எலக்ட்ரான்ஸ், 2, 4, 6 பை எலக்ட்ரான்ஸ். ஸோ நான் சொல்லியிருக்கேன் 2, 6, 10, 14 இருந்துச்சுன்னா ஹக்கிள் ரூல் சாட்டிஸ்ஃபை ஆகுது. இதில் 6 இருக்குது. ஸோ ஹக்கிள் ரூல் சாட்டிஸ்ஃபை ஆகுது. அதனால் அரோமேட்டிக் கேரக்டர். தேர்டு பாருங்கம்மா. தேர்டு பார்த்திங்கன்னா இதில் பென்சீன் ரிங் கிடையாது. நிறைய பேர் நினச்சிருப்பீங்க பென்சீன் ரிங் இருந்தால் தான் அது வந்து அரோமேட்டிக் கேரக்டர்னும். இங்கே பாருங்கள் பென்சீன் ரிங் இல்லை. இதில் பாருங்கள் டபுள் பாண்ட் ஃபஸ்ட்டு இது சைக்கிளிக்கில் இருக்குது. ஓகே, இதில் இருக்க ஒவ்வொரு கார்பனும் sp2 ஹைபிரிடைசேஷன் இருக்குது. எப்படின்னா நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன் sp2 ஹைபிரிடைசேஷன் இருக்கிறதுக்கு கண்டிஷன் சொன்னேன். டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்ட் ப்ளஸ் இந்த இதில் இருக்குது. இந்த இதில் இருக்கிறதுனால இந்த கார்பன் வந்து ஒவ்வொரு கார்பனும் sp2 ஹைபிரிடைசேஷனில் இருக்குது. ஸோ செகண்ட் இது ஓவர். தேர்டு இதில் எத்தனை பை எலக்ட்ரான்ஸ்? 2. ஸோ இது 3மே சாட்டிஸ்ஃபை ஆகுது. இது வந்து அரோமேட்டிக் தன்மை உடையது. இதில் பென்சீன் ஸ்ட்ரக்சர் கிடையாது. நிறைய பேர் நினச்சிருப்பீங்க பென்சீன் ஸ்ட்ரக்சர் இருந்தால் தான் அரோமேட்டிக். நோ, இங்கே பார்த்தீங்கன்னா பென்சீன் ஸ்ட்ரக்சர் கிடையாது, ஆனால் அரோமேட்டிக் தன்மை உடையது. இந்த 3 ரூல்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த காம்பவுண்ட் எடுத்துக்கோங்க. பிரிடின் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட். இதில் பாருங்கள் ஃபஸ்ட்டு சைக்ளிக்கில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இது ஓவர். செகண்ட் இதில் இருக்க ஆல்டர்னேட்டிவ் டபுள் பாண்டு. ஸோ sp2 இதில் இருக்க கார்பன் sp2 ஹைபிரிடைசேஷன். அடுத்து இதில் பை எலக்ட்ரான்ஸ் கால்குலேட் பண்ணும்போது இந்த 2 எலக்ட்ரானை கணக்கில் வைக்கக்கூடாது. ஏன்னா டீலோக்கலைசேஷன் ஆகிறதுக்கு இந்த 6 எலக்ட்ரான்ஸே போதுமானது. இந்த 2 எலக்ட்ரான்ஸ் வந்து இன்வால்வ் ஆகாது. ஸோ நம்ம பை எலக்ட்ரான்ஸ் கால்குலேட் பண்ணும்போது இந்த 2 எலக்ட்ரானை விட்டுட்டு தான் கால்குலேட் பண்ணணும். அப்போது 6 எலக்ட்ரான்ஸு. இப்போ 3மே சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்போ பிரிடின் வந்து அரோமேட்டிக் கேரக்டர். அடுத்து பார்த்திங்கன்னா ஃபிரோல் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே டபுள் பாண்ட் இருக்குது, இங்கே டபுள் பாண்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு சைக்ளிக் சாட்டிஸ்ஃபை ஆகுது. இதில் பாருங்கள் டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்ட். ஸோ sp2 ஹைபிரிடைசேஷன். எலக்ட்ரான்ஸ் கால்குலேட் பண்ணும்போது பாருங்கள், எலக்ட்ரான்ஸை பார்க்கும்போது இதில் வந்து 2 எலக்ட்ரான் இருந்தாலும்
இதில் இருந்தாலும் இந்த 2 எலக்ட்ரான் இருக்குது. இந்த 2 எலக்ட்ரான் வந்து ரெசனன்ஸில் இன்வால்வ் ஆகும். இந்த 2 எலக்ட்ரான் இங்கே போகும், இந்த எலக்ட்ரான்ஸ் இங்கே போகும், இந்த பை எலக்ட்ரான்ஸ். ஸோ இது அப்புறம் இது வந்து இங்கே ஆகும். ஸோ அதனால் இதை கேல்குலேட் பண்ணும்போது இந்த 2 எலக்ட்ரானை கேல்குலேட் பண்ணிக்கணும். அப்போ மொத்தம் 6 எலக்ட்ரான்ஸ். இங்கே வந்து போதுமானதாக டீலோக்கலைசேஷன் போதுமானதாக இருக்குது, இங்கே இல்லை. அதனால் இந்த 2 எலக்ட்ரான் அதனால் டீலோக்கலைசேஷனில் இந்த 2 எலக்ட்ரான் இன்வால்வ் ஆகிறதுனால இது வந்து மொத்தம் அந்த பை எலக்ட்ரான்ஸ் கேல்குலேட் பண்ணும்போது இந்த 2 எலக்ட்ரானையும் கேல்குலேட் பண்ணிக்கணும். ஸோ 3மே சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்போ அரோமேட்டிக் கேரக்டர். அடுத்து பாருங்கள் தயஃபின் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் பாருங்கள் ஆல்டர்னேட் டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்ட் இருக்குது, ரைட்டு. எஸ் தலைமை சைக்ளிக்கில் இருக்குது. ஸோ சைக்ளிக் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஆல்டர்னேட்டிவ் டபுள் பாண்ட் இருக்கிறதுனால அதில் இருக்க கார்பன் sp2 ஹைபிரிடைசேஷனில் இருக்குது. ஸோ சல்ஃபர் தலை மேலே இந்த பக்கம் 2 எலக்ட்ரான் இருக்குது, இந்த பக்கம் 2 எலக்ட்ரான் இருக்குது. நீங்கள் கேல்குலேட் பண்ணும்போது இப்போ இதை 5 எலக்ட்ரான்ஸ் கேல்குலேட் பண்ணும்போது ஒரு செட் ஆஃப் எலக்ட்ரான்ஸை தான் எடுத்துக்கணும். ஏன்னா இது மட்டும்தான் ரெசனன்ஸில் இன்வால்வ் ஆகும். ஸோ இந்த 2 எலக்ட்ரான் இங்கே போகும், இந்த 2 எலக்ட்ரான் இங்கே போகும், இந்த எலக்ட்ரான் இங்கே போகும். இந்த 2 எலக்ட்ரானை கேல்குலேட் பண்ணக்கூடாது. ஸோ அப்படி கேல்குலேட் பண்ணிங்கன்னா 2, 4, இந்த 2 எலக்ட்ரான் சேர்த்து 6 எலக்ட்ரான் 3மே சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அதனால் அரோமேட்டிக் கேரக்டர். தேங்க்யூ சில்ட்ரன்.